கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 15:28. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. Matthew 15:28. Be it unto thee even as thou wilt. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் பிரஜாதியான ஒரு ஸ்திரீ தன் மகளின் பிசாசு நீங்க வந்தாள். இயேசு அமைதியாக இருந்தார். சீசர்கள் அவளுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசினர். இறுதியாக இயேசு அவள் விருப்பத்தை நிறைவேற்றினார். அவள் மகள் அற்புத சுகமடைந்தாள். இன்று உங்களுடைய என்னுடைய விருப்பம் என்ன? நம் குடும்பத்தினுடைய முன்னேற்றம், கணவன் மனைவி பிள்ளைகளுடைய முன்னேற்றம், படிப்பு, நிரந்தர பணி, எதிர்காலம், திருமணம், குழந்தை செல்வம் என்ற விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமா? அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா? கணவன் மனைவி பிள்ளைகள் மீட்பு பெற வேண்டுமா? கர்த்தருக்கடுத்த காரியங்கள் வாஞ்சியோடு காணப்பட வேண்டுமா? நாம் எந்த விருப்பத்தை கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை நேசிப்போம், கர்த்தருக்கடுத்த காரியங்களை விரும்புவோம். நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். மகளே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்று நம்மை பார்த்து கூறுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் துதி செலுத்துவோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், நன்றி செலுத்துவோம். நம்முடைய விருப்பம் நிறைவேறும். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கும் மக்களுக்காக விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழிவாய் ஓடிப்போவார்கள் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. பிசாசின் வல்லமையிலிருந்து முற்றிலுமான விடுதலை நீர் எங்களுக்கு தருகிற தயவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். பலவீனங்கள் ஆனாலும், சரீர உள் பலவீனங்கள் ஆனாலும் தேவனாய கர்த்தர் நீர் விடுதலை தர வல்லவர். எங்களுடைய முழு நம்பிக்கையும் உம்முடைய பேரில் வைத்திருக்கிறோம். நீர் நிரந்தரமான விடுதலை மக்களுக்கு தந்து மக்களை ஆசீர்வதியும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களால், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் மக்களை நிரப்பும். முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி தேவரே கிருபையாய் இறங்கி அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.